வார்த்தைகளை மனிதன் செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவன் நித்திரை பண்ணுகையில் இந்த சத்துரு அங்கே உள்ளே வருகிறான். அந்த சத்துரு உள்ளே வந்து அவர்களுக்குள் களைகளை, வதந்திகளை, இல்லாதவைகளை, பொய்களை, தேவை அல்லாததை, இப்படிப்பட்டவைகளை விதைத்து தவறான கருத்துக்களை மனிதனுக்குள் அவன் விதைத்து விட்டு போகிறான். இப்படி மனிதனுக்குள் தவறான கருத்துக்களை விதைப்பதினால் அந்த நல்ல எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது. சில நல்ல மனிதர்கள் மேல் தவறானவைகளை விதைத்து விட்டு போகிறான். அவனை குறித்த நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற அந்த பகுதியிலே களைகளை விதைத்து விட்டு போகிறான். தன் குடும்பத்தை குறித்து களைகளை விதைத்து விட்டு போகிறான். இப்படி சத்துரு களைகளை விதைப்பதினால் நல்ல எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது. இந்த கோதுமை மணியாகிய தேவனுடைய வார்த்தை அது மனிதனுக்குள் வராதபடி அங்கே சத்துரு இரவிலே களைகளை விதைக்கிறான். எனவே தான் இரவிலே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக ஜெபம் பண்ணி தேவனுடைய உதவியோடு நாம் நித்திரை செய்ய வேண்டும். பரிசுத்த தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கார்கள். நம்முடைய ரட்சிப்பு நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அங்கே அக்கினி மதிலாய் தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அக்கினி மதிலாய் தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். எருசலேமை சுற்றி மலைகள் சூழ்ந்திருப்பது போல கர்த்தர் நம்மை சூழ பாதுகாப்பா இருக்கிறார். இப்படி பல பாதுகாப்புகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் இந்த பாதுகாப்புகளின் நடுவிலே அந்த பாதுகாப்புகளின் உரிமையோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய நித்திரைக்கு முன்பாக நல்ல ஜெபம் பண்ணி தேவனோடு அங்கே நாம் இருக்க வேண்டும். தகாத எண்ணங்களிலும் பொல்லாத சிந்தனைகளிலும் நாம் இருப்போம் என்றால் சத்துரு எளிதாய் நம்முடைய மனதிற்குள் நுழைந்து களைகளை அவன் விதைத்து விடுவான். இப்படி களைகள் விதைக்கப்படுவதனால் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய நல்ல எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது. பிறரை குறித்து நமக்கு பிறர் மேல் இருக்கிற நல்ல எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது. இதனால் நம்முடைய செயல்கள் மாறுகிறது. இதனால் நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை பாதிக்கப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே சத்துருவின் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பிசாசு விதைக்கிற களைகள் அவைகள் நமக்குள் வளராத